இருந்துச்சு. எப்படின்னா ஒன்று வாங்கினோம், 2 பேர் சாப்பிட்டோம். எருமை மாடு வேறு இடத்துக்கு வந்துட்டேன். ஃபைனலி ஃபிஷ்ஷு வாங்கியாச்சு. கிருமியா கிளிமி ஃபைனலி வந்து பார்த்திங்க அண்ணன் வீட்டுக்கு லாக் பண்ணோமா? சாவி எங்கே இருக்கணும்? நேற்று நைட்டு எப்படி அலற விட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அந்த டாகு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது காலையில் எழுந்து அசரண்ணா ஈவெண்ட்டு போனோம் மதியம். ஸோ காலையில் இருந்து எதனா சமைக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு மீன் குழம்பு, ஒயிட் ரைஸு ப்ளஸ் ஃபிஷ் ஃப்ரை, ஸோ அது வாங்கலாம்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கோம். ஃபிஷ் வாங்க போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் மீன் கிருமியா கிளி மீன் தங்க மீன் கோல்டு ஃபிஷ் தானே. கிளி மீன் கிளி மாதிரி இல்லையே பச்சை கலர். கரெக்டாக கட் பண்ணுற இடத்த மட்டும் தெரியும் கட் பண்ணுறது. நான் மெடிசாவே போடுங்க. நம்ம இந்த சைடு வெட்டின்னு இருக்காங்க. மசாலா செட் ஃபைனலி ஃபிஷ்ஷு வாங்கியாச்சு. ஃபிஷ்ஷு வாங்கிட்டு ஸோ அங்கே உள்ளே வந்து கொஞ்சம் பேர் ஆளுங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சேல்ரி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணோம் போலக்கு. அவங்களுக்கு அமௌண்ட்டு பே பண்ணோம் போலக்கு. ஒரு 2 கிலோ 1 கிலோவுக்கு வந்து 20 பீஸ் பே பண்ணோம். அதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸோட குக்கிங் தான். ஸோ எப்படி சமைக்கிறோம் நான் சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் டே பை டே வந்து என்னென்ன இளநீராக சாப்பிட்லாண்ணா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நம்ம இளநீர் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எனிவே
ஊரில் வந்து அந்த இளநீ சாப்பிட்டோட அருமை நம்மளுக்கு தெரியாது. ஸோ சென்னை வந்ததுக்கப்புறம் தான் வந்து எங்கே இளநீ கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தேடின்னு இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் வந்து தலைவர் இதில் எங்கேன்னு தலைவர் வருது இளநீர் பொள்ளாச்சி காய் பின்னாடி கத்திடே அரி. இந்த பேர் ஸ்ட்ராவே நம்ம தொடக்கூடாது. நம்ம யாரு காமெடி வேற நக்கல் வேற வர்றவன ஏன்டா குடிக்க சாரி அடிச்சுட்டு ஹலோ ஹலோ சொல்லுங்க. அவர் போன்லேருந்து பண்ணா சாப்பிட்றேன் எந்த கோரா ஸ்ட்ரீட் ஃபுட் தானே இது? அரி ரொம்ப ஐடியில் ஒர்க் பண்ணுறதுன்னு காமிக்கிறப்பா நாங்களாம்ப்பா. ஆனால் இன்னொன்று சாப்பிட்ண்ணா அப்படியே காய் தண்ணி பிச்சுக்குது. நல்லா வழுக்கையாக இருக்கிற மாதிரி எதனா பார்த்தேன். வழுக்கையா இல்லை ஃபுல்லாக தண்ணியா? உனக்கு தேங்காய் லைட் ஒழுக்க தரேன். சரி ஃபுல்லாக தண்ணியை கூட கொடுத்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் சரி அப்போ கொடுத்து தலை கொஞ்சம் பெருசாக கொடு தலைவர். ஹலோ தலைவர் இருக்குது அவன் ஆள் தேங்காய் சாப்பிட்ணும். இன்னும் ஒன்று வேணுமா? இன்னும் ஒன்று இதே மாதிரியா தண்ணியாவா? நல்லா தண்ணியாக பெருசா. இது கரெக்டாக இது எந்த ஏரியாடா? இது எந்த ஸ்பாட்டு? அண்ணா நகர். அண்ணா நகர் ஓகேடா. அண்ணா நகர் சூப்பர் மார்க்கெட். இந்த மாதிரி பா அரி இது அரி நான் குடிக்க தேடா வீடியோ என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி வகு இளநீர் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப பாடி ஹீட்டாக இருந்தால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வழுக்க இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா கையை வச்சு இல்லை செக் பண்ணுறோம். செக் பண்ணி லைட் என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையில் அதுக்கு கூட உள்ள வழுக்க இருக்குன்னு அர்த்தம். பட் இளநீர் வந்து வெட்டுறதுக்கு பால் மாதிரி இந்த வழுக்க இல்லைன்னு சொல்லிடுவாரு. ஸோ கேளுங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. கேளுங்க, இது மாதிரி ஐடி பார்த்துட்டு கேளுங்க. போய் சொல்லுண்ணா, நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது. இந்த ஜெல்லி மாதிரி இருக்குல்ல, ஸோ அது வந்து ரொம்ப நல்ல. ஒரு ரூபாய் எனக்கு ஒரு ரூபாய். உங்களுக்கு ஒரு ரூபாய் எனக்கு ஒரு ரூபாய். உனக்கு ஒரு ரூபாய் எனக்கு ஒரு ரூபாயா? ஆமாம், உனக்கு ஒரு ரூபாய் இருக்குது எனக்கு ஒரு ரூபாய் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து எதுக்கு விலைவாசி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மரத்தில் ஏன்னா ஃப்ரீ. இங்கே வந்து மரம் இல்லை. இது எங்க டுடே ஃபிஷ் கறி குழம்பு ப்ளஸ் ஒயிட் ரைஸ். மீன் ஃப்ரை. நாளைக்கு காலைல. ஓ பெண்ணே இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா யாரு சமைப்பாங்கடா ஃபிஷ்ஷு? சமைக்கிறது வர்றேன். அதுபடி என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன பண்ணுறோம். இப்போ ஒரு இதை அது கூட மிளகாத்தூள் லிமிட்டாக போடுறா. கொஞ்சம் சில்லி தனி மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு எப்படி வீடியோ எடு. மேடு பள்ளமாக இருக்கும்.
கைஸ் ஓ மை காட் கைஸ் இப்போ பூண்டு கொஞ்சம் வச்சு மீன் சாப்பிட்டு வச்ச மாதிரி இருக்கும் ரைஸு ரசம்